வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. ரொம்ப ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி இது வந்துட்டு மட்டர் பன்னீர். நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு கிரேவி இது. ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, தந்தூரி வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மட்டர் பன்னீர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டெலிஷியஸான மட்டர் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டர் பன்னீருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வேணும். இந்த மாதிரி டைசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸஸாக, அவங்களுக்கு வேணா இன்னும் பெரிய பீஸாக கூட போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இதை வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு. இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பொட்டுக்கடலை. இது வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். இது கொஞ்சம் ரிச்சான கிரேவி, அதனால கொஞ்சம் க்ரீம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. க்ரீம் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன மசாலாஸ் வேணும் அப்படின்னா, இது வந்துட்டு மல்லித்தூள், இது வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன். இது சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் போடுறேன், அதனால கொஞ்சம் கம்மியாக போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து கசூரி மேத்தி. இது ரெண்டும் நம்ம கடைசியாக போட்டிருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்க வச்சிருக்கிற இந்த தக்காளி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை 3ஐயும் அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட தக்காளி விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீர் வந்துட்டு கீழே வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பன்னீர் இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்துட்டு இந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பன்னீர் வந்து 2 சைடும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் வரணும். அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி விட்டுடலாம் அடுத்த சைடு. 2 சைடும் இதே மாதிரி ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை கிரேவி ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு இதை போடலாம். அதில் இப்படி பாருங்க, லைட்டாக கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு கப்பில். இப்போ இதே எண்ணெயில் நம்ம இந்த பீஸையும் வதக்கிக்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் இந்த எண்ணெயிலேயே வதங்கி. இது கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சம்டைம்ஸ் பச்சை பட்டாணி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பச்சை பட்டாணி போட்டு வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான், அதனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. லேஸாக எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. லேஸான அந்த க்ரன்ச்சோட இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டாணியும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பட்டாணியை நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அல்லது பட்டர், இது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுடுங்க. நம்ம இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா அது பேர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 4 மசாலாஸையும் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகத்தூள், அப்புறமேட்டு மிளகாய் பொடி. இது கூடயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடுங்க. இதையும் வதக்கி விட்டுருங்க இதோட சேர்த்தி. இது லேசாக வதங்கிடுச்சு இந்த எண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி, பச்சை மிளகாய் விழுது சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வேகணும். நம்ம பச்சையை ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போக வெந்து நல்லா எண்ணெய் தெளியணும். அது வரைக்கும் இந்த வதக்கிக்கலாம். நம்ம போட்ட மசாலாஸ், தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுச்சு, சுண்டிடுச்சு நல்லா தக்காளி. இப்போது நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு சம்டைம்ஸ் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு நம்ம தக்காளியில் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் எல்லாத்தோடையும் ஈவனாக. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக வேணால் லிக்விடாக, இல்லை கெட்டியாக வேணால் கெட்டியாக, எப்படி வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு கொதி வருது. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரையும் அந்த பட்டாணியும் இதில் சேர்த்திடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள்.
நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்படியே இந்த பன்னீரில் அந்த பட்டாணிலலாம் அந்த கிரேவியோட இது ஏறணும் அதுக்காக. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ கம்மி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்துட்டு பன்னீரும் பட்டாணியும் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் இந்த கசூரி மேத்தியும் போட்டுடலாம். கசூரி மேத்தி வந்துட்டு லைட்டாக எப்படி கையில் க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடும். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கரம் மசாலாலாம் போட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. நம்மளோட டெலிஷியஸான மட்டர் பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மேலே நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக க்ரீம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக இருக்கும். இந்த மட்டர் பன்னீரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.